இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் இன்ஃபோ பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்காகன்னா நீங்கள் ஒரு ஃபைலில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பற்றி இதில் காட்டும். சப்போஸ் நீங்கள் ஃபைலில் ஃபிலிமுக்காக கொடுக்க போகிறீங்கன்னா அதில் செக் பண்ணிக்கலாம். அதாவது ஃபாண்ட்டை இருக்கா, இல்லை ஆர்ஜிபி இமேஜ் வந்து இருக்கா, அதை வந்து சிஎம்ஐக்காக நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபிலிமு கொடுக்கணும்னா அதெல்லாம் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபைல் மெனுவில் டாக்குமெண்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயலாக் ஓப்பன் ஆகும். இதில் நேம், ஃபைலோட நேம் டிஸ்பிளே ஆகும். பேஜஸ் எவ்வளோ பேஜ் இருக்குது, லேஅவுட்டு, அதாவது டாக்குமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அடுத்தது கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கிரியேட் பண்ணிக்கிறான்னு இருக்கும். அடுத்து டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அடுத்து பிட் மேப் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஆப்ஷன் சொல்லும். ஸ்டைல்ஸ், என்னென்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஃபெக்ட்னு சொல்லும். ஃபில், யூனிஃபார்ம் ஃபில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது ஃபவுண்டன் ஃபில்லு, டெக்ஸ்சர் எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி சொல்லும். அவுட்லைன் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு சொல்லும் உங்களுக்கு. இந்த டீட்டெயில் வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும், ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்க முடியும். க்ளோஸ். டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோதான். இது மெயினாக வந்து ஃபிலிம் கொடுக்கும்போது அல்லது ஃபைலை கர்வ் பண்ணி மற்ற சேவ் பண்ணி தருவீங்க இல்லையா, அப்போ வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது.